இப்பொழுது நாங்கள் தமிழுக்குள்ள செல்வோம். நன்றி. வந்திருக்கிறாரா? ஓ நேவி சக்கா வந்துட்டார். வடிவா தெரியல. நீங்கள் பேக்ரவுண்ட மாத்தி நீங்களா வடிவா பாக்கலாம். தூரத்துல ஏறு கட்டு கிட்ட எடுக்க கூட சின்ன பிள்ளைல. இங்கே பாக்குறேன். அது தெரிய பலூன் ஒன்று கட்டி விட்டு கிடக்கு. அத பார்த்து சிரிப்பு. சரியா கிடத்துக்கா. நன்றி. வாங்க நேசன். வணக்கம். நான் ஒரே அறிவு கேட்டுக்கொண்டிருந்தேன். பூசணிக்காயும் பொம்பும் இனிப்பு நாளைக்கு அலோவினுக்காக இனிப்பு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அமித்தனும் ஆத்மிகாவும் தருணிக்கா பூசணிக்காயோட வந்திருந்தா. அமீஷ் வந்து ஏதோ காட்டி இருந்தார். அந்த அவருக்கு பிரதர் வாங்கி கொடுத்த ஏதோ பரிசு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது அண்ணா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்து இன்றைக்கு தரணிக்காடுறது கொஞ்சம் கேட்கக்கூடியதாக இருந்தது. முகத்தை பார்த்தோம். வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு, நிறைவான வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் சமண வணக்கம். வாசிப்பெரும்பூர் இரம்புடன் இணைந்த எல்லோருக்கும் என்னுடைய அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம் மணியக்கா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் தமிழுக்குள்ள செல்வோம். முதலாவதாக வருகின்றது எல்லோருக்கும் எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று. விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்று ரெண்டு பேரும் பிடிக்காம இருக்கலாம். அது மனம் குணங்கள் அப்படி எல்லோருக்கும் பிடித்தமான உண்டு. நன்மை தீமைக்கெல்லாம் இது பயன்படுத்தப்படும். நாங்கள் மாற்ற முடிஞ்ச ஒரு கலைஞர். அதே நேரம் 2வது பகுதி மனத்தில் ஏற்படும் பாரத்தை, அதாவது கூட வலியை இப்படி சொல்லலாம். சரியா? இரண்டையும் சேர்த்தால் நீங்கள் செய்யும் உணவுகளுக்கு முக்கியம் சொல்ல முடியாது. உணவுகளில் ஒன்றுக்கும் இது முக்கியத்துவம். சரி, அது இல்லாம இப்படியே வரலாம். கண்டுபிடிக்க பார்ப்போம். இது 57. இத நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றீங்க? உணவுகளுக்கு தேவையான ஒன்று. நாங்க பல சோட்டிஸ் அப்படி இப்படி மெயின் அப்படிலாம் செய்வோம் தானே. செய்யறதுல ஒன்றுக்கும் இதுதான் முதன்மை. இது இல்லாட்டா டேஸ்ட் இருக்காது. அது புளி, இனிப்பு, உரப்பு எல்லாம் இருக்கு. காரம், உப்பு வருமா பாணி? அதை இன்னொரு நாளை கொண்டு வர. நீங்கள் உப்பு சப்பு இல்லாத மாதிரி வந்து சொல்லக்கூடாதா? 2ஐயும் ஜாயின் பண்ணி போட்டு வாங்க. இது எனக்கு விளங்க. அதுதான் மஜிதாடமாள் ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ உப்பும் சீனியும் பாவிக்கிறேன்னு சொன்னீங்க தானே. இல்ல இல்ல அவர் திறந்துறது 3 போலையா பாவிக்காம. உண்மையா நான் இன்றைக்கு அவட வீட்டு தான் ஒரு வருஷத்துக்கு என்ன 1 கிலோ உப்பு சமைக்கிறதுல தானே. அவ சீனி பாவிக்கிறல்ல பாணி, சீனி பாவிக்கிறல்ல சேத்தனி உப்பு பிடி தொட்டு துளைப்பாள். நான் சீனி வாங்கி சரி, ஒரு வருஷம் பண்றது பொய்யா இருக்கலாம். பாவிக்கிறேன் அவ உப்பு பயன்படுத்தலன்னு சொல்லுங்களேன். அப்ப திறந்து பாத்துட்டு வைக்கிறார். அளவு கூடுதான். இப்படி இந்த சோத்து இந்த கறிக்கு இப்படி மேல 2 விரல் எடுத்து தூவாள். அப்ப உங்களுக்கு காணுமா அது? அதுதான் நான் சொல்றேன். நான் சீனி சாமான் கொண்டு அதனால அவர முடியாது இருக்கு. எங்களுக்கு இதே பேஜ் உப்பு கூட சோத்துக்குள்ள நான் உப்பு போட்டு தான் சமைக்கிறேன். இல்ல உண்மை எங்கட நாக்கு தானே அது கேக்குது. உப்பு கொஞ்சம் சாப்பிட்ற விதம் வீட்டையும் கூட தான் டிராவிக்கும் வேணும். எங்கட அந்த ஓமாட்ட இருந்து பழகினவ. சரி, இப்ப வாங்க இங்கல. எனக்கு அது விளங்கலம்மா. நீங்க நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். காட்டு கொண்டு இருந்தேன். இது வந்து எல்லா இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்துவோம். பலருக்கு இது பிடிக்கும். இதுல நிக்கிறவர்களும் அதோட சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் அதுவும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்புறம் 2வது மனதில் ஏற்படுற அந்த பாரம், அந்த தாங்க முடியாத வலியை இப்படி சொல்லுவோம். 2 இணைந்தால் ஒரு உணவுக்கு இது கட்டாயம். அது எதுவாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்கும் முக்கியத்துவம்.
ஒன்று இல்லை, 2க்கும் முக்கியத்துவம் இது. இல்லாட்டா சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதுதான். இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது? இதுக்கு ம். ஒரு எழுத்து போடுறது வெட்டுறது இல்ல அப்படியான அது இல்ல இருந்துச்சு. அது இல்ல. இது மற்றது. நான் அப்படி போட்டு பார்த்தேன். இல்ல ரசம் இரணம் என்று பார்த்தேன். முற்பகுதி பிற்பகுதி 2ஐயும் இணைத்தால் ஓகே ஓகே. ரெண்டையும் இணைத்தால் சிலவேளை நீங்க உணவுக்கு எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்கள் பகுதி இப்படித்தான் சொல்றது. இல்ல நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கோயில் குளம், விரதங்கள், நவராத்திரி, கன்சட்டி அப்படி இப்படி ப்ரெக்னென்ட் பொம்பளை, கோயில் குளம் இப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன சொல்லல போங்க. கல்யாணம் மாப்பிள்ளை, கல்யாணம் பொம்பளை அப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் இனி சொல்லல. இதெல்லாமே சொல்றேன்னா சம்பந்தம் இருக்கு. அது என்ன வருது? பலகாரம் பலகாரமா? பழம் காரம் பல் அப்படி எல்லாம் 2 இருக்கும். பகுதியும் சேர்ந்தா தான் இது அதான். வரும். பலகாரம் வராது. இல்ல ஒரு இன்பத்துக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்றீங்க என்ன? முன்னுக்கு வர்றது எல்லாம் 50 எல்லாத்துக்கும் அநேகமானவருக்கு விருப்பம். இப்ப இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு கட்டாயம். அடுத்தது வந்து ம், பிடிக்காதவர்கள் இல்லையான்னு சொல்லணும். இத ஊதுவத்தி பின்னால சாம்பிராணி வாரது மனதுல எடுத்துக்கலாமா? சரியான ஒரு பாரமா இருக்குன்னு சொல்லுங்களேன். பழம். அதை சொல்றது இது. 2 இணைந்தால் தான் அந்த 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 சாப்பாட்டுக்கு இது முக்கியத்துவம் பெறும். நான் முதன்மையான ஊதுபத்தி சாம்பிராணி அப்படி எடுத்து பாக்குறேன். அந்த 20 மங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரி அப்படி எடுத்த சாப்பாடு இனிப்பு ஊதுபத்தி சாம்பிராணி எடுத்து அதை பாக்குறேன். சாப்பிடலாமே. பாகு போடுற சாப்பாடு வருது இல்லை எனக்கு. வேணும். அதொன்னும் சொல்ல மாட்டேன். வஜிதா இனிப்புக்குள்ள நிக்கிறார். சரி அதுக்கு அப்படியே வாங்க. பாகு போடுறது அதான் வருது. தேங்கு இப்படி வராது. வெத்தில பாக்கு இல்ல அந்த இனிப்புன்னு சொல்றாவே இல்லைங்க, வருது இல்லை எனக்கு கொஞ்சம். அந்த இது என்ன ஒன்று நீங்க உங்களோட வீட்டை வரக்குள்ள சமைச்சு தந்தீங்க, அந்த செஞ்சு தந்தீங்க, இது வாய்ப்படா. அதுதானே நினைக்கிறேன். வருது இல்ல வாய்ப்பனுக்கு இல்ல. வாப்பன் இல்லம்மா, இன்னொன்று செஞ்சு தந்தீங்க குட்டி குட்டியா, சீனி அரியா. பைத்தமணியாரமா? குட்டி குட்டியான சோகியா இல்ல சீனி அநியாயம். அரியதரம் சீனி அநியாயம். அதானா அது வருமா? இல்ல அதுக்கு சீனி எல்லாத்துக்கும் தேவைதானே. இது கட்டாயம். இதுக்கு இது முக்கியம். பால் ரொட்டி பால் இதுக்கும் முக்கியம். இன்னும் ஒன்றுக்கும் சர்வேசரி அக்கா விட்ட சாப்பிட்டது இது வச்சு. நீங்க சர்வேசரி அதானே அவரை விட்டு சாப்பிட்டது எனக்கு அப்படி தெரியும். இல்ல அதுல பேர் எனக்கு வருது இல்லை உடனே. அது இல்லாமலும் சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம் நினைக்கிறேன். இது வச்சு மற்றது இது பாயாசம் வைக்க வேணும், பானையிலும் அரிசி இல்லை, முட்டிய நெற்கதிரை கொஞ்சம் அரிசி தருவாயோ. அதுக்கு அடுத்த பாட்டு, அடுத்த வரி என்னது? பால் ரொட்டி வேறு என்ன? கொக்கி சொல்லுமா? அதுவும் வராது. அதுக்குள்ள வேறு என்ன? 3 நிமிடங்கள் கடந்து விட்டோம். 3 இல்ல 7 நிமிஷம். பதில சொல்லுங்க. பதில் சொல்லாமல் ஒரு குழு தாங்க வேறு ஏதாவது. இது இவ்வளவு தந்துட்டேன் நான். தெரியறவனையா நீங்களே சொல்லுங்க, கண்டுபிடிக்க. இப்ப அறுசுவைக்குள்ள ஒன்று வருமா? அப்படி சொல்லுங்க. அதே நேரம் இது ஒரு பெண்ணின் பேராகவும் இருக்கு. எங்கட வீட்டு பக்கத்துல உள்ள மாமி பேரு பல மாமிகள், அதுல ஒரு மாமின் பேர் பிரியாணி. இது வார மாமிக்கு தான் பேர் வைக்கணும், புரியாணி. சரி நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. அறுசுவையில ஒன்றுக்கு வருமா முன்னுக்கு? சரி இப்ப தாரணி இப்பதான் கட்டா உடனே சொல்வீங்க. முழுமை
என்பதுக்கான ஒத்த சொல். பூரணம். ஆ, பூரணம். வா, பூரணம். பூரணம். வந்துட்டா இப்ப ஓ, பூரணம் வந்து எதை சொல்ற நீங்க? மோதிரத்துக்குள்ள வைக்கிறது முழுமை வாணிக்கா. கொழுக்கட்டைக்குள்ள கொழுக்கட்டை மோதகத்துக்குள்ள வைக்கிறது பூரணம் தானே. அந்த அரிசி அது தெரியாது. நீங்க என்ன சொல்வீங்க? உள்ளடை. நாங்கள் உள்ளுடல் இல்ல, உள்ளுடல்னு சொல்லுவோம். ஆனா பூரணம் தான் சொல்லுவாரு. உள்ளுடல் தான் சொல்றோம். உள்ளுடல் அதுக்கு பேர். ஆமா. அது உள்ளுடல் மேல் வைக்கிறேன்னு தான் அது மேலுடல்ல தானே உள்ள வைக்கிறோம். அப்ப உள்ளுடல் என்னட்டு நல்ல உள்ளுக்கு காலம் வைக்கிறபடியாத உள்ளுடல் தான் சொல்றோம். வாணி, நல்ல காலம் உள்ளாடைன்னு சொல்லலாம். உள்ளாட வச்சிரும். இல்ல உள்ளாடா சரி வருவது. பிறகு நாங்க இது உள்ள வாழோட நீங்க ஒரு உடல் இப்படி உடல் இருக்கும், இப்படியும் இருக்கும் மோதகத்துக்கு. அதுக்குள்ள வைக்கிறது உள்ளுடைய எட்டுவிக்காது. எப்படி உடைய வரும்? உள்ளுடல் அப்படிதான் சொல்றது. உள்ளுக்கு வைக்கிற உடல். உள்ளுடன் சொல்லலாம். உள்ளீடுன்னு சொல்லலாம். உள்ளீடு தான் சொல்றது அது. இல்ல உள்ளுடல். ஏன்னா உள்ளுடல். உள்ளீடுன்னு சொல்லலாம். ஆனா ஊர்ல பூரணம் சொல்றாங்க. நாங்க பயறு பூரணம் என்ன? உள்ளீடு வெளியீடு பாவிக்கிறது மோதகத்துக்கு. இல்ல, அது நாங்க அப்படி சொல்றோம். நாங்க சுண்டல், தேங்காய் சுண்டல் சொல்றேன். நாங்க தேங்காய் சுண்டல். இல்ல பூரணம் தான் சொல்றது ஊர்ல. இல்ல, நாங்க எங்கட பக்கம் சொல்றோம் அப்படிதான். பயறு தேங்காய் சுண்டல் சொல்றேன். பயர் தேங்காய். அப்ப மாசி போட்டா அது மாசி சம்பல். அது மாசி சுண்டல். சரி. இப்ப விளங்கிட்டு தானே பூ எல்லாருக்கும் பிடிச்சது. இதுல பார்க்க எல்லாரும் என்ன பூவோட இருக்கிறாரு ஜெயமலர் பேர்லயும் பூ இருக்கு. ரணம் என்ற மனத்தை ரணம் ஆயிட்டேன்னு சொல்றது இல்ல அக்கள். ஒரு நிமிஷம் பேச வைங்கம்மா. பாணி, ஆ, எங்கட வீட்டுல படியில இருந்து சப்பாத்து பார்த்து 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 கூப்பிட்டேன்னு கேக்குறேன். வாணி சொல்ற மாதிரி பூரணம்ன்றதானா முழுமை அதை சொல்றதாம் கொழுக்கட்டைக்கும் மோதகத்துக்கு. பூரணம் தான் சொல்றது அது. பூரணம் சொல்றதுதான் வணிகா. நாங்க அது பேச்சு தமிழ்ல எல்லாம் பலதும் வரும். சரி, நன்றி. நாங்கள் சொல்றது இல்ல தானே. நாங்கள் உள்ளுடன் வச்சுக்கிறது வச்சு தாங்க. அப்ப வாணிக்கு ஒரு பாயிண்ட்ஸா? ஆமா அதான் நான் பூரணம் சொல்லிட்டேன் தானே. அப்ப உங்களுக்கு மோதகத்தை எடுத்து அதுக்குள்ள பூரணம் வச்சு அவிச்சு அதை உடைச்சு பாக்கில வச்சா சாப்பிட்டு போட்டு தான் செய்த மாதிரி சொன்னா நாங்கள் உடைச்சி வச்சதேன் முழுமை அது பூரணப்படுத்துறது. சரி, பூரணம். சரி, சரியா. அதுதான் பூரண ஆட்சி சொன்னபடியா தான் அது வந்த. அதானே இந்த எல்லாம் கொடுத்தது அப்புறம் ஊரையும் கண்டுபிடிப்பீங்க. அது நீங்கள் தான் நல்ல நல்ல தமிழ்ல சொல்றீங்க. அடுத்தது ஒரு இது ஒரு ஒரு அலட்சியமான ஒரு சொல். சரியா? அலட்சியம்னு சொல்ல முடியாது, ஒரு அருவருப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சண்டை வரும்பொழுது சொல்ற ஒரு 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 எழுத்து. சரியா? ஒரு எழுத்து வரும் முதல்ல. பிறகு அநேகமானோர் சில நோய்களுக்கு இதனை பயன்படுத்துவார்கள். இரண்டும் இணைந்தால் அநேகமான வீட்டுகள்ல இது 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 என்ன சொல்றது, இது வாதம், இது காட்டுவோம். எனக்கு இதுக்கு வேற சொல்ல தெரியா. சாம்பிராணி சாண்டு சொல்றது சாம்பிராணி சொல்லலண்டா. தூபம் வாழ்த்துக்கள். அதான் காட்டுறதுக்கு வரல எனக்கு. துப்புறது பம்பாவிக்கிறது. அதுவும் பம்பாவிக்கிறது. காட்டுறது இப்படி செய்து வேற காட்டிங்க. அதுதான் தூவம் வரல. அதை காட்டுறது வரல. நீங்கள் உங்களை தேத்தண்ணி குடிச்ச கோப்பை எடுத்து இப்படி காட்டி இருக்கலாமே. இல்ல தூவம் போடுறது இல்ல, தூவம் காட்டுறது தானே. அதுக்கு வேற எப்படி சொல்லலாம். வீட்டுகள்ல திங்கள் சபைகளில் இதை பயன்படுத்தலாம். நான் தூவம் போடவே இல்லை. போடக்கூடாது. பிறகு தெரியும் தானே. அடுத்தது ஒரு அநேகமாக வெயில் காலங்களில் இந்த குளம் குட்டை எல்லாம் இப்படி காணப்படும். அப்புறம் ஒரு நடிகர் பேரு முனைந்தால் ஒரு நாடு வரும். நல்லாதான் இருக்குது. அது நடிகை. வறட்சி வருமா? அந்த வருமா குருமா சொல்ல மாட்டேன். வத்திக்கான்னு வருமா? வத்தி போறது. மற்றது கான் வேற ஹிந்தி நடிகர் கானட்டு சர்மான் அந்த வத்திக்கான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி,
பரவாயில்ல. அடுத்தது சில கறிகள் சமைக்கும் பொழுதோ நாங்கள் இப்ப சொல்லுவேன் தான் இப்ப இப்ப காணண்டும் பாணி நாங்கள் இப்ப சகதிகள் இருக்கிற இடத்த சொல்றோம் தானே. அத கான். அதை சொல்ல வந்து நான் இப்படி வந்துட்டேன். அப்படிதான் ஓகே சொல்ல ஓகே எடுத்தேன் நான். எடுத்தபடி ஓகே. இங்கே வந்துட்டேன். கூட நீ வேற பேர் வந்தது. நான் பேருக்கு பின்னுக்கு வரும் இஸ்லாமிய எங்க பத்மினி என்னண்டவா காணையிலையோ. வருவாங்க என்ன பேர் வருவாங்க. சொன்னாவ? என்ன பேர் சொன்ன? வத்திக்கான். வத்திகான். அடுத்தது வத்திகான். அடுத்தது வத்திக்கா முதல்ல வத்திக்கா வர்றது நீங்கள் வத்திக்கா. வந்து ஆம், குழந்தைகள் உள்ள வீட்டில் நாங்கள் ஆ, ஒரு பிள்ளைகிட்ட இப்படி சொல்லுவோம். பெரியாக்கிட்டையும் சொல்லுவோம் ஒன்று. மற்றது இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் உடுப்பலாக இருந்தாலும் சரி, கிளிப்புகளாக இருந்தாலும் சரி, நகைகளாக இருந்தாலும் சரி, அழகை கொடுப்பது. இரண்டும் இணைந்தால் இதுவும் ஒரு இயந்திரம் தான். மீண்டும் ஒரு கத்திர அசுபிளிப் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க. அரவு கூடி போச்சு. அரவு கூடி போச்சு. இல்லை ரெண்டு தர ஒன்றுமே உள்ள ரெண்டுக்கும் தந்துட்டு சொல்லுங்க நான் சொல்லுங்க முழுமையானது தான். ஆமா. முதலாவது ஒரு சொல்லுங்க குழந்தை வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை சொல்லுங்க. சரியோ, குழந்தை பிள்ளை ஓ வீட்டில் இருக்குது. ஓ அப்போ நாங்கள் சொல்கிறோம் இன்னொரு பிள்ளைகிட்டயோ ஒரு பெரிய ஆளுகிட்டயோ அந்த பிள்ளைய என்று டேஷ். ஆ, ஓகே, முதல்ல வர்றது. ஆ. பிறகு பின்னால் வர்றது இது வந்து எல்லாவற்றுக்கும் அழகை கொடுக்கும். நீங்கள் போடுகிற நகையாக இருக்கட்டும், பொங்கட்டான் ஆமா. உடுப்பாக இருக்கட்டும், ஹலோ மேடம் இன்னும் முடிக்கல இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், செருப்புகளாக இருக்கட்டும், பல விதங்களில் இது அழகு ஆமா. கொடுக்கும். இரண்டும் இணைந்தால் இதுவும் ஒரு இயந்திரம் தான். ம். இயந்திரம். இதுவும் என்னக்குள்ள நீங்க யோசிக்கணும். இதுவும் இயந்திரமா? இது ஒரு இயந்திரம் இதுவும் சொல்லல நான். இதுவும் இதுவும் ஒரு இயந்திரம் தான். இதுவும் ஒரு ஒரு நான் கவனம் கொண்டெடுத்தேன் இதுவும் முதல். ஒரு அது இயந்திரம் தான். இதுவும் ஒரு இயந்திரம். ஆனால் இதன் பயன்பாடு கொஞ்சம் இருக்கு, இப்போதைக்கு இல்லையாண்டில்ல கொஞ்சம் குறைவு. இலங்கை இந்தியா நாட்டை யோசிங்க. இலங்கையில் குறைவு, இந்தியாவை யோசிங்க. இருக்கா? ஆ. மாட்டு வண்டி இட்லி கடை படத்தையும் யோசிச்சுங்கண்டா வரும். ஆ? இட்லி மாட்டு வண்டி சரி வருமோ? இட்லி கடை படத்தையும் யோசிங்கண்டா வரும். சிறுவலை. கரத்தை ஆட்டுக்கள். இருவலை. ம். ஆட்டுக்கள் இட்லி கடை சொல்ல வந்துட்டேன் நாட்டுக்கல். ஆட்டுகள். ஆ, ஆட்டுக்கள். பிள்ளைய ஆட்டு. ஆட்டு. ஆட்டுறது ஆட்டுக்கள். அந்த புள்ளைய கொஞ்சம் பிள்ளைய ஆட்டு, ஆட்டு. இந்த புள்ளைய கொஞ்சம் ஆட்டு என்று சொல்றீங்களா? நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன் வாணி. நன்றி, வணக்கம். அந்த நன்றி. கல் என்னண்டு வணிகா, அது கல் எப்படி? கல் வந்து கல்லு மோதிரத்துல வைக்கிறது, வைக்கிற. சாரியில ஓகே வைக்கிறது, ஓகே. கிளிப்பல்ல கல்லில் வைக்கும். எல்லாத்துக்கும் சரி இது சரி. எல்லாரும் சொல்ற மாதிரி வீட்டுக்கு தேவையானது. இதெல்லாம் மலைய குஞ்சு பிள்ளை அதெல்லாம் சொல்றது பழைய தரம். மாடல். அதெல்லாம் தரவு அதை மாத்தணும். சரி, வாழ்த்துக்கள் ரஜினிக்கு. அடுத்தது வந்து இதுவும் ஒரு அலட்சியமான ஒரு சொல்லு, ஒரு அலட்சியமான சொல், ஒரு எழுத்து. சரியா, அலட்சியமான ஒரு எழுத்தும். அடுத்தது ஒவ்வொருத்தர் அந்த ஒவ்வொரு விதத்தையும் இப்படி சொல்லுவோம். கூடுதலா மனுஷர்களுக்கு தான் இது சொல்றது. மனுஷர்களுக்கு இது டேஷ். இரண்டு இணைந்தால் அஞ்சரப்பட்டியில் காணப்படும் ஒன்று. சீரகம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சி. ரகம். ரகம். அது ஒரு ரகம். அஞ்சரப்பட்டி சொல்லதான் கண்டுபிடிச்சா என்ன? வாழ்த்துக்கள் சொல்லியண்டி, வாழ்த்துக்கள். சஞ்சரப்பட்டி என்று சொன்னோன்னா அதான் யோசிச்சேன். அதான் வந்துட்டு. அது இப்ப மறக்க மாட்டேன் நான். அஞ்சரப்பட்டி. ஓ, சீரகம். அதால அந்த என்னென்ன வைக்கிறத டக்குன்னு யோசிச்சேன். சீரகம் மிளகு தானே, அப்ப சீ வரும். சீரகம். எனக்கு மிளகு மஞ்சள் வந்தது, பிறகுதான் சீரகம் வேற பாக்குறதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஆ. அஞ்சிரப்பட்டிய ஜோதிச்சு என்னது முதல்ல ஒரு மிருகம். நான் என்ன வைக்கலாம்? ஆ, சீரகம், பெருஞ்சீரகம், நற்சீரகம், பெரிய சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம். இது மஞ்சள். சொல்லத்தான் வாணி. வெந்தயம். இலங்கையில முந்தி கூப்பங்கடைக்கு சாமான் நாங்க போறது இல்ல, கடையிலுக்கு போனா வீட்டை சொல்லிவினோம், எழுதி விட்டு தர்ற ஊனாமா கோவனம்மா ஆ, ஆனா சீரகம் ஊரா பெரிய சீரக எழுதுறாது. உருளைக்கிழங்கு. பாவண்ணா பருப்பு, உருளைக்கிழங்கு. பாசி பருப்பு, உருளைக்கிழங்கு. ஊரா கிழங்கு. அப்படித்தான் போடுற. அப்படிதான் போடுறது.
ஆனா இப்ப நல்லெண்ணெய் தாளிப்புக்கு நல்லெண்ணெய்க்கு நீங்க என்னென்ன சேர்ப்பீங்க? விளங்கல. தாளிக்கிறதுக்கு தாளிதம் என்னன்னு சொல்லுவோம், தாளிப்புன்னு ஆமா. சொல்லுவோம். எங்கட ஊர்ல வெது மறந்து போனேன் பாருங்க. வெதி வெதி வெதுப்பம் ஐயோ மறந்து போனேன். வெந்தயமா? சீச்சி அந்த வதக்கலை சொல்றது கொஞ்சம் பாருங்க பேச்சு தான் நான் மறந்து போனேன். சரி, அப்ப வதக்கலைன்னு சொல்றது தானே ஓ, வதக்குறது நாங்க சொல்லி. அதுக்கு என்னென்ன போடுவீங்கன்னு கேட்குறேன். கடுகு, சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு போடுவோம் மணிக்கா. பிறகு தாளிக்கிறது. நெச்சீரகம் போடுவோம், ம், பெருஞ்சீரகம் போடுவோம், எண்ணெயை போடுவோம். செத்தல் கருவேப்பிலை, மிளகாய் போடுவோம், ம். கருவேப்பிலை. கடுகு. கருவேப்பிலை. சரி, நீங்க எல்லாம் சேர்க்குறீங்க அப்ப என்ன சில போல. ஓகே. சில சில நேரம் சில இதுகளுக்கு வெந்தயமும் போடுறது அது நான் குழம்புக்கு தாளிக்கிறேன். ஓ, வெந்தயம் அது சீரகம் போடுவோம். மீன் குழம்பு, கத்திரிக்காய் குழம்புண்டா வெந்தயம் போடும். இல்ல வெந்தயம் சிலர் போடுவோம். சீரகம் மட்டும்தான் போடுறதா, பெரிய சீரகம் போட ஆமா. மாட்டோம் மண்டுவினம். மற்றது இன்னொன்று இருக்குது. நாங்க ஏன் பருப்பெல்லாம் சொல்லுங்க அப்ப மாணி அப்ப சொல்றதுக்கும் சில நேரம் நாங்கள் கறிகள் இப்ப கத்தரிக்காய் பொரிச்சு கறி வைக்கல நாங்க முதலே தாளிச்சு போட்டு அதுக்குள்ளேயே கத்தரிக்காய போடுறோம் தானே. அப்ப பிறகு தாளிக்கல அது தேவையில்லை தானே. பிறகு அது தேவையில்லை. பெருஞ்சீரகம் நான் பருப்பு செய்யும் போது அதுகள் போட பருப்பெல்லாம் தேவையில்லை தானே. பருப்பெல்லாம் சமைச்சிட்டு தாளிக்கும் போது எண்ணெயை சுட வச்சு கொஞ்சம் கடுகும் போட்டு கருவேப்பிலை அதுவும் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் பிடிச்சி போட்டு வெங்காயம் போட தேவையில்லை. ஆமா. அப்படியே கொட்டுறது நல்ல டேஸ்டா இருக்கும். எது தாளிக்கிறது எது வெந்தயம் போடுறேன். பருப்பு காய்ச்சல் தான் பருப்பு கறிக்கு வெந்தயம் போடுறேன். ஓ, இந்த பருப்பு கறிக்கு. வெங்காயம் போடுறேன் இல்ல. கடுகு வெங்காயம் வெள்ளனையை போட்டாச்சு தானே. வெங்காயம் போடுறது இல்லை. கடுகு முதல்ல கருவேப்பிலையும் அவியேக்குல போடுறதானே பருப்புக்குள்ள. நான் போடுறேன் இல்ல. நான் கடுகு தாளிக்கக்குள்ள கடுகு நிறைய நாங்கள் போடுவேன். நாங்கள் அப்படியும் போடுறது இப்படியும் செய்யறது. நானும் காஞ்ச அவ மிளகாய் அக்கா சொன்ன மாதிரி பிறகு சில காஞ்ச நேரம் வெந்தயம் இது வெங்காயம் வெங்காயம் போட போடாமல் மாட்டோம். செத்தல் வெங்காயம் மிளகாய போட அப்படியே தேவையில்லை. கடுகும் கருவேப்பிலையும் ஒரு ஒரு காஞ்ச மிளகாயையும் பிச்சு வதக்கி போட்டா சரி. நல்லா இருக்கும். உங்களோட இணையம் விட்டு ஒரு மாதிரி ஆடி ஆடி வருது. நியூஸ் சார் சரியா நேராயிருங்க. ஒரு தடவை நீங்க நேராயிருங்கோ. அது அது கொஞ்சம் இந்த இதண்டு வந்த கிடந்தது. சரி ஜெயமலர்கள். சரி, இப்ப அடுத்தது இது ஒரு மிருகத்துக்கான ஒரு பெயரும் முதல்ல மாறுது. பிறகு இதுவும் ஒரு ஆயுதம். இரண்டும் இணைந்தாலும் இது ஒரு ஆயுதமாக வரும். ரெண்டும் இணைந்தால் ஒரு ஆயுதம். இணைந்தாலும் ஆயுதம், பின்னால வாரதும் ஒரு ஆயுதம், முன்னுக்கு வாரது ஒரு மிருகம். கோடாதி என்று வரும். கோடடி அது பின்னான என்ன கோண்டாலும் பசு மாடு அதை சொல்றோம். கோடரி வேற என்ன வரும்? ஆயுதம். மிருகம் முன்னுக்கு வாரது ஒரு மிருகத்தின் பேரும், முன்னுக்கு வர்றது மிருகத்தின் பெயர், பின்னால வாரது ஒரு ஆயுதம். இரண்டு இணைந்தாலும் ஒரு ஆயுதம் தான். இருந்தாலும் மிருகம். ஈட்டியா? ஆயுதம். மாடு, ஆடு, மாடு, புலி, சிங்கம், புலி. ஆடு, ஆடியா ஆட்டமன். ஒரு மிருகமண்ணுக்குள்ள பல பேர்கள் இருக்கும் தானே. இப்ப குதிரையை எடுத்தா குதிரை பல பேர்கள் இருக்குமல்லோ, கழுதை. அது போல இது உண்டு. அந்த மிருகத்துக்கு ஒரு எழுத்து தான். மிருகத்துக்கு தான் மாத்திரண்டா பசு ஆடு ஆண்டா எடுக்கலாம். அதுக்கு அங்காள இல்ல, நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல இல்ல, ஒரு எழுத்து சொல்ல. ஓகே ஓகே. முதல் வாரது ஒரு மிருகம். இப்ப நீங்க குதிரைக்கு பரியன்னு சொல்லுவீங்க தானே. இப்ப நாய்க்கும் பல பேர்கள் இருக்கும். நாய்க்கு குறை வேற பேரு. ஆயுதம் என்ன வேறு வரும்? இப்ப பின்னால வாரதும் ஒரு ஆயுதம், இரண்டு இணைந்தாலும் ஒரு ஆயுதமா வரும். ஆயுதங்கள் ஆயுதங்கள். கத்தி எடுத்துக்கொண்டாலும் முன்னுக்கு வராது.
அந்த விசுக்குற அந்த கத்திக்கு என்னன்னு சொல்றது வருது இல்லையே. வீச்சு கத்தி. சரி. அறம் அடி வாழ் வாணி வாழ்த்து அடி வாழ் அடி வாழ்த்துக்கள். வாழ் அடி வாழ். அடி வாழ் அடி அண்டா சிங்கம் சிங்கம் வாழ் வாழ். வாழ் இரண்டு மணி அடி இருந்தாலும் வாழ். அடி வாழ். வாழ்த்துக்கள் சூப்பர். சொல்லுங்க வாழ்த்துக்கள். சூப்பர். அடுத்தது வருது இது ஒரு ஊரா? ஊர்ல ஒரு ஊர், ஊர். okay. ஓ சிலர் இப்படியும் சத்தியம் செய்வார்கள். சத்தியம் செய்யக்குள்ள இப்படியும் செய்வார்கள். ஏதோ ஒன்று அப்படி இப்படி உண்டு. சரியோ? அடுத்தது ஒரு அளவு இணைந்தால் இரண்டும் இணைந்தால் ஒரு இலங்கையில் மணியக்கா ஒரு விடை ஊர். பெற்று அடைகிறேன். ஒரு ஊர் ஆனையிறவு 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 ரெண்டும் வருதா? நான் சொல்றேன் ரெண்டும் வருதா? ஆனை ஓடுவாங்க சத்தியம் பண்றது ஆனை ஆனையிறவு அது ஆனை. ஆனையை கொண்டு சத்தியம் பண்ண இல்லையே. அது ஆனை யானையை வச்சு வச்சா மிதிச்சு போட்டு ஓடி. அது ஆனையை கொண்டு சத்தியம் பண்ண. ஆனை இரவு அது ஆனை இரவு தான் ஏன ஆனை ஆமா, யானை. ஆவன் என்ன ஆனரவு எலிபென்ட் பாஸ்ட். எலிபன் எலிபென்ட் பாஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றோம். இரவு ELEPHANTPASS எலிஃபென்ட் பாத்தா எலிபென்ட் பாஸ்ட். எலிபன் பார்த்து இல்ல இப்ப பார்த்தன்றது நடைபாதை. ELEPHANTPASS பாஸ். பாஸ் எலிபன் ஓகே ஓகே எலிபன் பாஸ். இப்ப நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஆறு இல்ல 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 எலிபன் பாஸ். இல்ல எலிபன் பார்த்துன்னு ஓகே. ஆ. இது சிலர் அதான் சத்தியம் சொல்லுவேன். சத்தியம் இப்படியும் பண்ணுவார்கள். ஆமா அடுத்தது ஒரு அம்மாண்டு எடுத்தாலும் அளவுகள் அம்மா அளவு முறைகள் இதுவும் ஒன்று. இல்ல இல்ல அம்மாவை கொண்டு சத்தியம் கொம்மா பண்றது. இல்ல இல்ல கொம்மாவை கொண்டு இல்ல சத்தியம் இல்ல இல்ல பண்றேன்னு சொல்லி. கடவுளான அம்மான் அப்படி அதண்டு இல்ல இப்படியும் ஒரு முறை இருக்குது. பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்வாரு. கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ற கற்பூரம். சரி ஒண்ணு இல்லையா அதெல்லாம் பிழையான வேலை என்ன அதெல்லாம் இல்ல அது என்ன பிழையாண்டு இல்ல அது அந்த இவர்கள் என்ன நம்புறார்கள் இல்லையே என்றது அந்த மன பண்டிகராகவும் அந்த பாவம் வேணும் அப்படி சத்தியம் அவர் இப்படி சொல்லி சத்தியமான்னு சொன்னா நாங்கன்னு சொல்லாதீங்க மாட அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு என் தலைமையில சத்தியம் பண்ணு கூடாது. உண்மையில தலையில அடிக்கிறது அம்மா அப்பா வச்சிடுறேன் நீ கள்ள சத்தியம் பண்ணி போட்டு தலைமையில சத்தியம் பண்ணு. ஆனா மட்டிவா பண்ணுவார்கள் கள்ளத்தையும் கள்ளமா பண்றவரெல்லாம் இப்படி பண்றது இல்ல இல்ல கள்ளத்தனத்தில் செய்யறவரெல்லாம் இப்படி உடனே அடிச்சு சத்தியம் பண்றது. நேர்மையானவன் கடைசி அது அந்த கோயில்கள்ல கூட்டி கொண்டு போய் சத்தியம் பண்ணன்னு சொல்றதெல்லாம் அது தெரியல. ஆத்தா கொடுமைன்னு சொல்றாரு தானே ஊர்ல ஆத்தா கொடுமை அந்த ஆத்தா கொடுமையில தானே அதை சொல்றது. அது சொல்ற நீங்களா ஆத்தா கொடுமை என்று சொல்றது. ஆத்தா ஆமா கொடுமை ஆத்தாவா ஆத்தா கொடுமை என்று சொல்ற. சரியான இனி ஒன்று சரியான இல்லை என்று சொன்னா கடைசி நேரத்துக்கு சொல்ற. ஆத்தா ஆத்தா கொடுமையில தண்ணியை கொடுமையில குடிச்சிட்டு கேட்டேன். இருக்கு ஆத்தா கொடுமையில இத கேட்டுட்டேன். கேட்டேன் இல்லாட்டி குடிச்சிட்டேன் சாப்பிட்டேன் அப்படியே. இப்ப நாங்கள் வாணிட்ட கேட்கணும் ஆத்தா கொடுமையில வண்ண வாணி சொன்னீங்க. தர்ஜினி ஓடிட்டார் ஏதோ சொன்னவர்தான் கேட்க இல்லைன்னு சொன்னாரு. ஜெயமலரும் போயிட்டாவோ இல்ல நிக்கிறேன் நானும் மேவி சக்காவும் தான். ஜெயமலரும் சைலண்ட் பீரியட்ல நிக்கிறார் பிள்ளையோ. சரி சில பொருட்களும் இருக்கும் பொழுது நாங்க சொல்லுவோம் இப்படி என்ன வாணி போகாத அப்படின்னு சொல்லுவோம். சில பொருட்கள் இருக்குன்னு தானே போய்க்கல ஒருத்தர் நாங்க சொல்லுவோம் இப்படி போகாத அப்படின்ட்டு. சில பொருட்கள் இருக்கேக்கல போகாதே. சில சாமங்கள் கீழே கிடக்கும் அல்லது ஒரு பெரியவர் காலை நட்டி இருப்பார் அப்படி இப்படி நிறைய எல்லாத்துக்கும் சொல்லுவோம் நாங்க நேமா. அதுல சத்தியத்துக்கும் இப்படி செய்கிறது. மற்றது அளவுகளில் ஒன்று அளவுகள் ஒன்று சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் பிரிச்சு தான் சொல்றேன். நான் வரக்குள்ள இது சரிதான் சேர்த்து வரும். கல்லடி என்ற ஒரு இடம் இருக்கு. வேறு இல்ல நான் தந்த முதல் தரி பின்னால வர்றது சரி. முன்னுக்கு அடி வரும். முன்னுக்கு சொல்ல எங்க தர்ஜினி ஓடியாச்சு.
போன் வந்தது வனிகா அதான் போயிட்டு. அத்தி அடி என்று வருமா? அடே அத்தி சரி, முதல் அட தரவை கொண்டு போய் தான் சொல்லணும். அடியா நிறைய இருக்குது. முதல் தரவை சொல்லுங்க. இப்போ சில பொருட்களுக்குமே இப்படி போகாத அப்படின்னு சொல்லுவோம். பழைய படங்கள்ல இதை கொண்டா சத்தியம் பண்ணுவார்கள். கற்பூரத்துக்கு கற்பூரம் இல்ல கற்பூரத்தை கொண்டுதான் சத்தியம் பண்ணுவாரு. பண்றதா நான் ஊர் ஒன்று இருக்கு, ஊரை சொல்லணும். நீங்க கற்பூரத்தை வச்சு பண்றதை விட ஒரு பொருளை அதாகிட்டு இப்படி செய்வார்கள். மற்றது ஒரு பிள்ளையை கிடத்திட்டு இப்படி செய்வார்கள். ஒரு செயல்பாடு. ஒரு செயல்பாடு. சரி, கடக்கிறது 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 தெரியும் பிள்ளைய. சாட்சி 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 தாண்டி அடி என்று இருக்க. வாழ்த்துக்க. தாண்டி அடி. துண்டை போட்டு தாண்டுறது. துண்டை போட்டு தாண்டையா அப்பதான் நம்புவான்னு சொல்றேன். நாட்டாம படம் பிள்ளைய எடுத்து இப்படி தட்டி உதறி போட்டு பிள்ளைய குறுக்கால கிடத்தி வச்சுட்டு தாண்டுறது. மன்னார்ல இருக்கணும். தாண்டி இல்ல, எங்கட பக்கம் இருக்கு. உங்களோட பக்கம் இருக்கு தள்ளாடி. அது தெரியும். தாண்டி அடியும் இருக்குதானே உங்களோட பக்கம்? அதனே தெரியாது. எங்கட பக்கம் இருக்கதானே அடுத்த இருக்கலாம். தாண்டி அடியவும் சொல்லியாச்சு. அடுத்தது வெட்டுறதை சொல்றேன். நீங்க கூட பாவம் குழம்புறீங்க. தெரியும். இது அநேகமாக மழைக்காலங்கள்ல எல்லா இடமும் காணும். இங்கேயும் காணும். ஆனா இங்க குறைவும். இந்தியா, இலங்கை போன்ற இடங்கள்ல காணப்படும் ஒன்று. ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னால் பாக்குகள்ல, வீட்டுகள்ல, வெளியில எல்லாம் காணலாம். உங்களுக்கு மற்றதை சொன்னா அது சின்ன 2 வயது பிள்ளை சொல்ற தரவா போயிடும். திருக்கோயில் அதுகிட்ட இருக்கிறதா? பாக்குகள்ல கோமாரிக்கு பக்கத்துல இருக்கு. கோமாரி பக்கத்துல தாண்டி. அப்ப அதுல இருக்கும். அதுல இதை காணலாம். 2வது கோமாரியில காணலாமோ? இல்ல இல்ல, அந்த மற்றது தந்துட்டேன். நீங்க கோமாரி என்ற சொல்லத்தான் மணி இன்றைய செய்தியில பார்த்தேன். இந்த ஐரோப்பாவில மாடுகளுக்கு இந்த கோமாரி என்ற ஒரு நோய் அல்ல, மாடுகளுக்கு வர நோய்க்கு பேர் கோமாரி. கோதாவாரி. ஐயோ, இந்த மாடுகளுக்கு இல்ல கோமாரி இல்ல, அது கோமாரி என்றதான் அந்த நோய்க்கு பேராமோ? நான் பார்த்தேன். நான் நியூஸுக்கு பார்த்தேன். நான் அதுல போட்டு கிடக்கு. கோமாரி நோய் இப்ப பிடிக்குதாமண்டு போட்டு கிடக்கு. அப்புறம் என்ன தெரிய போகுது? இல்ல, உண்மைதானே. எவ்வளவோ நோய் உள்ள அதுகளை வித்து சமைச்சு இதான்றார்கள். நமக்கு தெரியாதானே எந்த நோய் செத்ததாட்டு சாப்பிடுறோம் தானே, கோழியில இருந்து எல்லாம். இலங்கையில கொரோனாவில தான் தெரிஞ்ச ஒரு ஆள் செத்து போச்சு வாணி. திருப்பி கொரோனாவாம இருக்கு. இப்ப இலங்கையில எல்லாருக்கும் கொரோனா வாணி. ஏதாவது மருந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க கொரோனா. அது சும்மா சளிதானே. சளி முந்தி வரமாப்பிள்ளானே வாருது. அதே சும்மா சாகினம். அது அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏதாவது ஊசிய கிசி அடிச்சு பாத்துருப்பாங்க. வாணி எங்கட வீட்டுலயே 3 பேருக்கு கொரோனா காய்ச்சல். எங்க ஊர்லயா? ஊர்ல 3 சகோதரி பேரும் ஒரே வடக்கு. இல்ல, ஒரு ஆளுக்கு வந்தா இன்னொரு ஆளுக்கு வரும். அது சரி, இதை சொல்லுங்க நீங்க. இப்ப திருப்பி அப்படி சொல்லுங்க. இந்த மழைக்காலங்கள்ல அநேகமான ரோட்டுகள்ல நாங்க இப்படி இதையும் சேர்த்து இன்னொரு சொல்லையும் சேர்த்தான் சொல்றது. சரியா? மற்றது உங்களுக்கு கஷ்டம், இது கஷ்டம் இல்லை அப்படின்னு தான் இன்னொரு தடவை தாரேன். அதுல ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னால் இது நீங்க கோயில் தேர்கள் போக்குல காணலாம். தேர்களுக்கு போயிருக்கல. மற்றது பாக்குகள்ல காணலாம். மற்றது ஏன் தோடுகளை இப்படியா தான் இப்ப இருக்குது. செமிக்கு தோடெல்லாம் இப்ப சொன்னதை சொல்லுங்க. செமிக்கு தோடு இருக்குதானே, அது தோடு கம்மலும் அந்த அந்த ஒரு வடிவத்தினா இருக்கு. இப்ப அந்த பெரிய உருண்டையா இப்ப வந்துருக்குது. அது என்ன இப்ப இல்லாத இப்ப இருந்திருக்குது. அந்த வடிவத்துல சொல்லுவார்கள். உங்களுக்கு மற்றதை சொன்னா உடனே கண்டுருவீங்க. மழை நேரத்துல இங்க அந்த பூச்சியோ அந்த இது இங்கதான் இருக்குதா ஊர்லயும் இருக்குமா? என்ன சாமான்?
இல்ல முதல் தரவுக்கு சொன்னீங்கள். இல்ல இது வந்து நாங்க இதையும் இன்னொன்னு சேர்த்து தான் அதை உச்சரிக்கிறது. இப்ப காடுகரம்பூன்ற மாதிரி சரியா? ஆமாம். இப்படி இதை போட்டு பின்னால் ஒன்று சேர்ப்போம். இது நான் இங்கே சகதின்னு எடுத்து பார்த்தேன். சகதி இங்கேயும் இருக்கு. சகதி இந்தியாவெல்லாம் கூட இது சகதி என்றதுக்கு சகதி அந்த அப்படியே வாங்கும். அது பக்கத்தால சேறு சகதி. சகதி என்று சொல்லி பார்த்தா ஒரு இடத்தை விட்டுனா சதி. அப்ப அது வராது. சேறு சகதி என்று சொல்லுவது தானே வாணி? சரி சொல்லுங்களா. அப்ப சேரண்டா உண்டை விட்டா ரு சேறு சகதி. ம். இப்ப இப்ப இந்த ஒரு ஒண்டை வெட்டுனா என்ன சொல்றீங்க? ஒண்டை வெட்டுனா நீங்க இப்ப அந்த தோடுகளும் அந்த அளவுன்னா அந்த பேர்ல வந்தது. அந்த பேர்ல அப்படித்தான் சொல்லுவேணும். பிறகு இந்த சமரன்னு சொன்னாலே பாக்குகள்ல வீடுகள்ல பப்புகள்ல இப்பவும் காணுவீங்க. இது முக்கியத்துவம். அதிலும் கூடுதலா சமரண்டா இதன் பாவனை கூட பப்புகள்ல மற்ற வீட்டு கண்ணுகள்ல மற்றது கோயில்கள்ல ஏனும் கூட சர்ச்சு அதெல்லாம் காணலாம் திருவிழா நேரங்கள்ல. குளம் குட்டி என்று எடுத்து பார்த்து போட்டு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் என்ன வராது. ஒரு குடையண்டு வருமோ அது இது? சரி சொல்லுங்களேன். பதில் வந்துட்டல. குளம் குட்டையண்டு வருது. நீங்க குளத்தை வெட்டுங்க. இப்ப குட்டையை எடுக்கிறீங்களோ? ஓ குட்டையை எடுத்துட்டு என்ன வெட்டா குடை. குடையண்டு வருமா? குடை அந்த செமிக்கையெல்லாம் அந்த குடை மாதிரி இப்படி வரும். ஓ, மற்றது கூட okay. பப்புகள்ல எல்லாம் கட்டாயம் அந்த குடை இது இருக்கு. மற்ற சாமரில் எல்லாம் பெரிய குடை கீழே 6 பெஞ்சு ஆமா, ஆமா, போட்டு. இருக்கிறது. இது சும்மா மழைக்கும் விற்கலாம் குடைக்கு சுருக்கலாம்ன்ற மாதிரி வராம நான் இப்படி தாரேன். சரி, அடுத்தது இது ஒரு கடல் வாழ் உயிரினம். ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னால் சில பயிர்களை இப்படி செய்வோம். நடு நண்டு நடு. சரி, அப்படி சொல்லணுமா? நண்டு ஆ, சில பொருட்கள்ல சில சாப்பாட்டு பொருட்கள்ல இது காணப்படும். சாப்பிட மாட்டோம். ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னா உங்களோட ஆலயங்கள் எங்களோட ஆலயங்கள் எல்லாம் 4 நேரம் 6 நேரம் 9 நேரம் இது நடக்கும். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். வச்சுதான் என்ன சொல்லாரு தெரியும். வண்டு வடு வண்டு வருமா? ஆலயங்களில் நடக்கும்னு சொல்றீங்களா? அது எப்படி சொல்லுவோம்? ஆலயம் நீங்க சொல்லுவீங்க, நாங்க சொல்லுவோம். வஜிதா சொல்ல மாட்டார். பூஞ்சை பூசை. வாழ்த்துக்கள், சூப்பர். என்ன சொன்னீங்க? பூஞ்சை பூசை. பூஞ்சைலா பூஞ்சனம் பிடிச்சு போச்சு. பூஞ்சை அதுக்கு பூஞ்சை பூசம். நீங்க சொன்னீங்க அந்த இந்த மரம் பூஞ்சை இதை சேர்ந்தன்னு சொல்லி. அது பூஞ்சை, பூஞ்சை. அடுத்தது இது வந்து ஆண் பெண் எல்லோருக்கும் முக்கியத்துவம் இது. சரியா? இது அத்தியாவசிய தேவைகள் ஒன்று. ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. குணாதிசயம் தான் அப்படி வரும். இது அத்தியாவசியமான ஒன்று. இல்லையான்னு சொல்லுவீங்க. அதிகாரத்து மக்கள் எல்லாம் அப்படியான்ட்டு உண்மைதான். வாழ்ந்தார்கள் தானே. வாடகை இல்லாம வாழ்ந்தாரு. ஓட்டா தாடுக்கெல்லாம் போவீங்க நீங்க. ஆதி கக்கிறது காலத்துல டெய்லர் இல்ல போலையா? ஆதி காலத்துல இலகுலியோட இலகுலைய கட்டிக்கோட்டு மானம் காப்புறேன் சரிதானே நீங்க. மானம் ஒரு இலை 2 இலை இருந்தா காணும். மொத்தமாக பெண்களுக்கு 3 இலை இருந்தா. மானங்காத்த கிளிகள், மானங்காத்த ராசாக்கள். இப்ப முடியில எடுத்து போட்டாலும் ஏன் அந்த பட்டன் சொன்ன மாதிரி தான் இதுவும். பட்டன் சொல்லுங்க. அந்த நண்டை சொன்னீங்க தானே, அது போல இதுவும். என்ன ஆதிவாசிகள் இல்ல இந்த பூஞ்சை நண்டு மாதிரி தான் இதுவும். குயிக்கா சொல்லுவீங்கலாம், உடனே சொல்லலாம். இது அத்தியாவசிய தேவை. இதுவும் ஒன்றுதான் கட்டாயம். வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு இது கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவைன்னு சொல்றீங்களா? ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
இது தனித்துவமா இருக்கும். செல்வியக்கா கொண்டு உங்களுக்கு ஒரு விதம், தர்ஜினிக்கு ஒரு விதம், எனக்கு இது குணம்தான் தனித்துவமா இருக்கும். உணவும் இருக்கும். நான் வேற தன்மை 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 இருக்கும், தனித்துவம். தகைமை இருக்கும். தர்ஜினி நடந்து போற வயலா இது இந்த போட்டோ? ஓம் மணியக்கா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த போட்டோ தான். வயல் இல்ல புறம்போக்கு நிலம். நடக்கும் புறம்போக்கு நிலம். இல்ல வயல் தான். அதுல இது செய்யற வயல் தான். ஓகே. நல்லா இருக்குது. ஊரை ஞாபகப்படுத்துதுங்கட. யார கண்டுட்டு அந்த பேர வாக்குறீங்க? ஆனா உண்டு இப்படியெல்லாம் நான் போச்சு விடுப்பேன் எடுங்கன்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க பாருங்க. நமக்கு திட்டுதான் நடக்கும். ஒரு போட்டோ எடுங்க ஐயாண்டா அம்மா பூஜை தான் நடக்கும். அதுகளும் எடுக்காதுகள், எடுக்கிறாங்க. இது நடந்து போற இடத்துல 2 ஸ்டூடியோ இடத்தை தெரிவு செய்து வச்சுக்கிறோம். 8 வருஷமா மணியக்கா அந்த 2 இடத்தையும் இதே ஒரே இடமா இன்னும் 8 வருஷத்துக்கும் இன்னும் பில்டிங் வரக்குள்ள அதுக்குள்ள இல்ல அது ஒவ்வொரு பின்சே இப்ப ஒரு மாறும். இல்ல இங்கன்னா கட்டிடுவாங்க, கட்டிடங்கள் வந்திருக்கு முன்னேறம். வயல் தான் முழு. இது குறிப்பிட்ட ஒரு ரோட்டார போய்க்கலாம் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்ப வெண்ணத்தில் அடைச்சி ஃபிளட்ஸ் கட்டுறாங்க. அதான் நாக்களை கலைக்கிறது. நியூஸ் பிடிச்ச கொட்டாயம் வந்துட்டுது, இதை சொல்லிட்டு வழிக்கிடுவோம் எடுங்கோ. கட்டாயம் இப்ப கட்டாயம் இந்த நேரம் நீங்களும் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பயன்படுத்துவீர்கள் சொல்றேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சிலர் போலீஸ் எல்லாம் வச்சிருப்பார்கள் எல்லாம். சிலர் என்ன வைக்கிற சில போலீஸ் வச்சிருப்பார்கள். நான் இப்படிதான் இதுக்குள்ள இது அப்படி எல்லாம் சொல்லிருப்பீங்கன்னு. டைய பூசி போட்டு பூசையில அல்ல நிறைய கிடக்குது. அது போய் இது போலீஸ். அதான் டை பூசிட்டு பூசையில அது போய் எல்லோ பூசி போட்டு பூசையில. ஆனா முகத்துல முன்னுக்கும் அப்படியே அள்ளி அப்படி வச்சு விட்ட மாதிரி இருக்கும். டைய பூசுவாங்க, பூசத்தான் டையே பூசுறது இல்ல என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கு. ஏன் இதுல சொல்றதுல என்ன இருக்குது? நான் பூசுறேன். இப்ப என்ன இதுல என்ன இருக்குது? பாணி பல்லுக்கு கிளிப்ப கலட்டி விட்டா அதோ கதிதான். ஆனா நான் பல்லு கட்டவே இல்லை. மறைக்க தேவையில்லை தானே. இதுல என்ன இருக்குது மறைக்கிறதுல? அது சில இருக்கு மாறது ஒன்று. சரி, நீங்க கொட்டாய் விடாம உங்களோட காலுகளை ஜோதிச்சு பாருங்க. கால்ல குயிட்டு போடுவோம். இதுக்கு மேல நான் இனி என்ன தமிழ்ல சொல்றோங்கள, உங்களோட காலுகளை குறிஞ்சு பாருங்க. என்ன தெரியும் இப்ப வந்து சரி காலை ஜோசிங்கள. இப்ப கொலுசு கொலு பாதணி பாணி பாதாணியா நீங்க தமிழ்ல யோசிச்சு பாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாணி இருக்குது. இத யோசிக்கல நீங்க. காதணிய சொல்லி ஒன்று சொல்லி இருக்கலாமே ஊர்ல காணிக்கு. அது அடுத்த கிழமை வரும். அது அடுத்த கிழமை. பாதணி ஒவ்வொருத்தர பாணியும் இருக்குத்தானே. இப்ப தன்னடை கிளிநடை நடக்க போய் தன்னடை நடந்து பார்த்துட்டு இருக்கல, நடக்க போய் தண்டை நடந்த மாதிரி. அப்ப தமிழ்ல பேசி நிறைவுக்கு வருகின்றது.